உலக புகழ்பெற்ற இந்த திருப்பதி கோவில். இந்த கோவில் கண்டிப்பா எல்லாருமே போயிருப்பீங்க. அங்க போன தமிழர்கள் பல பேருக்கு அங்க நிறைய கல்வெட்டுகள் இருக்கும். அந்த கல்வெட்டுகள்ல தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தோணும், இது ஒரு தமிழ் கோவில் மாதிரி தானே இருக்கு. இந்த கோவில் தமிழ்நாட்டோட சேர்ந்திருக்கணுமே, எதனால ஆந்திராவில் சேர்க்கப்பட்டிருக்கு? இந்த திருப்பதி கோவிலிருந்து வர வருமானம் பல கோடிகள். அந்த கோடிகள் எல்லாமே ஆந்திர மாநிலத்துக்கு தான் போகுது. ஒருவேளை தமிழகத்துக்கு இருந்தா அது நம்ம மக்களுக்கு பயன்பட்டிருக்குமே அப்படிங்கிற பலவிதமான எண்ணங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். உண்மையிலேயே இந்த திருப்பதி கோவில் எதனால ஆந்திராவில் சேர்க்கப்பட்டுச்சு, சென்னை எப்படி தமிழகத்துக்கு சேர்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிற பல டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். இப்போ திருப்பதி எப்படி ஆந்திராவில் சேர்ந்துச்சு அப்படிங்கிற பிரச்சனையை நம்ம அணுகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பல ஆண்டுகள் பின்னாடி போக வேண்டியிருக்கு. அதாவது சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1895ஆம் ஆண்டு ஒடிசாவில் ஒரு சில அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டம் என்ன அப்படின்னா, சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுமே மொழி வாரியாக தான் பிரிக்கப்படணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி போராட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போராட்டம் 1936ஆம் ஆண்டு வெற்றி பெறுது. இந்திய அரசாங்கம் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுமே மொழி வாரியா தான் பிரிக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதுக்கப்புறமா சுதந்திரம் வாங்குறோம். 1947க்கு அப்புறமா நிறைய மாநிலங்கள் மொழி வாரியா பிரிக்கப்படுது. அந்த வகையில தென்னிந்தியாவை சேர்ந்த எல்லா இடங்களும் சேர்த்து மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரே மாநிலமா பிரிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, மெட்ராஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஒடிசா இந்த எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே மாநிலம். அதுக்கு பேரு மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது 1952ஆம் வருடம் ஸ்ரீராமுலு அப்படிங்கிற சுதந்திர போராட்ட வீரர் என்ன சொல்றாருன்னா, தெலுங்கு பேசுற எங்க மக்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்டேட் தனியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. அவரு உண்ணாவிரத போராட்டம் இருந்து கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேல போராட்டத்தில் ஈடுபட்டு கடைசியா அவரு உயிரையே விட்டுறாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறமா போராட்டம் ரொம்ப தீவிரமடையுது. நிறைய மக்கள் அதை போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த போராட்டத்தின் காரணமா மெட்ராஸ் அப்படிங்கிற அந்த மாநிலத்தை இன்னும் பிரிச்சு மொழி வாரியா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அதன்படியே பிரிக்கவும் செய்யறாங்க. இப்படி பிரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க பிரிக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட அந்த வரையறை என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற மக்கள் தொகையை மட்டும் அவங்க கணக்குல எடுத்துக்கல. ஒரு இடத்துல இருக்கிற மக்கள், அதாவது ஒரு மொழி பேசுறாங்கன்னா அந்த மொழி மக்கள் எந்த அளவுக்கான இடம் வச்சிருக்காங்க சொந்தமா அப்படிங்கிறத பொறுத்துமே அவங்க பிரிச்சிருக்காங்க. அதன்படி சித்தூர் மாவட்டத்தில் இருக்கிற நிறைய மக்கள் தெலுங்கு பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட அவங்களுக்கு சொந்தமான இடமுமே நிறைய இருந்திருக்கு. இதன்படி சித்தூர் மாவட்டத்தை ஆந்திராவோட சேர்த்துட்டாங்க, சென்னையை தமிழகத்தோட சேர்த்துட்டாங்க. இப்ப சென்னை தமிழகத்தோடு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மாப்போ சிவஞானம் அப்படிங்கிற சுதந்திர போராட்ட வீரருமே அவர் போராடிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இவர் போராட்டத்தின் காரணமா தான் சென்னை தமிழகத்தோட இணைக்கப்பட்டுச்சு. இப்ப இந்த இணைக்கப்பட்டதுல ஆந்திரா மக்களுக்கு சரியான உடன்பாடு கிடையாது. அவங்க சென்னை எங்களுக்கு தான் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா 1956ஆம் வருடம் மாநில மறுசீராய்வு அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அதன்படி மறுபடியும் நிறைய மாற்றங்கள் செஞ்சு சென்னையை மறுபடியும் தமிழகத்துக்கு கொடுக்குறாங்க. திருத்தணி உட்பட பல மாவட்டங்களை மறுபடியும் தமிழகத்தோட இணைக்கிறாங்க. ஆனாலுமே திருப்பதி மலையை ஆந்திரா கிட்டே ஒப்படைச்சிடுறாங்க. இப்படிதான் ஆந்திரா கிட்ட திருப்பதி கொண்டு சேர்க்கப்பட்டுச்சு. இப்போ நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நமக்கு சென்னை இருக்கிறது நல்லதா இல்ல திருப்பதி இருக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.